கண்ணாடி உடைஞ்சிருந்தாலும் அந்த கண்ணாடியை பார்க்கும்போது ஐயோ கண்ணாடி உடைஞ்சிருச்சு, ஐயோ கண்ணாடி உடைஞ்சிருச்சு அப்படின்னு போது அந்த கண்ணாடியுடைய பகுதியில உடைச்சதுதான். அது உடைத்த விதம் வித்தியாசம், அது உடைக்கப்பட்ட தூளா இருக்கிற இடம் வித்தியாசம். ஆனா ஒண்ணுங்க, கண்ணாடிக்குள்ள சிலுவை தெரியுது. கண்ணாடியை நாம் பார்க்கும்போது ஏனோ தெரியுது. இந்த 2026 அவருடைய முகம் நம்மளிலிருந்து வெளிப்பட என் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப கண்ணாடி உடைக்கப்பட்டது முக்கியம் இல்ல, கண்ணாடியில் இருந்து ஒருவர் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறார். யார் கண்ணாடியை பார்க்கிறாங்களோ கண்ணாடி அவர்களை பிரதிபலிக்கும். ஏசப்பாவின் நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், உங்களை கொண்டு என் ஆண்டவர் தேசத்துல பிரதிபலிக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். இருள் நீக்கும். இரண்டாவது பகுதி ரொம்ப முக்கியமானது, அந்த கண்ணாடியில் சிலுவை தெரியுது. அப்ப சிலுவை என்பது தோல்வியின் பகுதி அல்ல, அது வெற்றியின் சின்னமாக இருக்கு. அப்ப எவைகளெல்லாம் தோல்வியா இருந்ததோ, நாட்களால் வருடங்களால் தோல்வியா இருந்ததோ, 2026 பகுதி வெற்றியின் பயணம். அது தொடர்ந்தா 3 முக்கியமான காரியம். ஒன்று விபச்சாரக்காரனோடு தோழனாக கூடாது. நீங்க பிரதிபலிக்கணும்னா ரொம்ப முக்கியம், விபச்சாரக்காரனோடு தோழனானீங்க அப்படின்னா அவருடைய தோழாக்கு உங்க வேலையை வீசும். அப்போ பைபிள் சொல்லுது நீ யாரா இருக்கக்கூடாது அப்படின்னா விபச்சாரக்காரனோடு தோளோடு கொடுக்காதவங்க. இரண்டாவது பகுதி, உங்ககிட்ட இருந்து பிரதிபலிக்கணும்னா நம்ம பின்னோக்கமாய் பார்க்கக்கூடாது. அழைக்கப்பட்டவன் தான், ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான், நீதிமான் என்று பெயரிடப்பட்டவன் தான், காப்பாற்றப்பட்டவன் தான். ஆனா அவன் முன்னாடி போனாலும் அவன் மனதை பின்னாடியே பார்த்தான். கவனிச்சு பார்க்கணும், பின்னாடி பார்க்கக்கூடாது. பின்னாடி பார்த்தத ஒருத்தி அவன் பின்னாடி பார்க்கக்கூடாது, பின்னாடி. மூணாவது மிக முக்கியமான உங்கள் பேர் இருக்கிற அபிஷேகத்தான மூட்டிக்கிட்டே இருக்கணும். உங்க மேல இருக்கிற கிருபை அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். உங்க மேல இருக்கிற என்ன கிருபையை கர்த்தர் வைத்தாலோ அவைகளை 2026 நீங்க அனல் மூட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் செல்வத்தை கொடுப்பார். தாவீதுக்கு எப்போ செல்வம் வந்துச்சு அப்படின்னு ஒன்று, அவன் அபிஷேகத்தை பாதுகாத்தனால. இரண்டாவது போது எப்போ செல்வம் வந்துச்சு, அவன் கோலியாத்தை ஜெயித்தனால. எப்போ செல்வம் வந்துச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையுடைய கொண்ட அவன் போக்கு பரவாயில்லைனால. அப்போ அபிஷேகத்தின் பாதுகாப்பு சொல்லுவது இவன் தேவ சித்தத்தை செய்தவன். எதிர்மறையோட போராட்டத்தை ஜெயிக்கும். எப்பவுமே நம்ம நடக்கும்போது சமதளமா இருக்காது. மேற்கொள்ளும் இருக்குது. எப்போ எதிர்மறை வருதோ அப்போ அந்நிய வாசி பேசணும். எப்போ எதிர்மறையான எந்த வருதோ அப்போ வசனம் எனக்கு உச்சரிக்கணும். எப்போ எதிர்மறை வருதோ அப்போ நாம ஜெபப்படக்கூடாது, நம்ம துதிக்கணும். எப்போ நம்முடைய வாழ்க்கையில புலம்பல் வருதோ அப்போ நம்ம கல்வாரியில தியானம் பண்ணணும். அப்படி நாம தியானம் பண்ணா நம்முடைய தொடர்ந்து வந்த அசோப்பு வல்லமையிலிருந்து என் ஆண்டவர் விடுதலையை பார்த்து ஆசைப்படுகிறார். இப்போ அண்ணனுடைய பவுனே எனக்கு அந்த கிருபையைத்தான் கண்களை இந்த முதல் அமாவாசை ஜபத்துல அபிஷேகத்தினால் நூக முடியும். இந்த ஆயத்த ஜபத்துல நாங்கள் ஊழியக்காராய் ஜெபம் பண்றோம். சிந்தையில விடுதலை, மனதுல விடுதலை உண்டாகும். இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்றோம். நாங்கள் ஆலயத்துக்குள் இருக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஊழியம் செய்ய, எங்க மனைவிக்கு ஊழியம் செய்ய, இயேசுவின் வல்லமையால
கிருபையின் படியே சத்துருவை மேற்கொள்கிறோம். இவ்வளவு நேரம் தண்ணி குடிக்காம உபவாசம் பண்ணது மரணை கொடுத்தீர்கள். அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். விடுவிக்கக்கூடிய கிருபை வெளிப்படுத்தப்பார். நீ அற்புதம் செய்யும். கழுதை மேல நீங்க இருக்கும்போது கழுதை எல்லாத்தையும் மிதிச்சு போச்சுப்பா. மிதிச்சு ராஜாவின் வசனத்தை மிதிச்சு பெரிய ஆண்டு உயர்ந்த வசனத்தை மிதிச்சுக்கிட்டே போனச்சு. ஏன்னா நீங்க இருந்தீங்க இந்த ஜனவரி மாசத்துக்கு ஊழியக்காரர்களோடு நீங்க இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி சொல்றாங்க. இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென்.